ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லும்போது 0, 1, 2, n எவ்வரி பீரியட் எண்டு நீங்க கான்ஸ்டன்டா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து how much you will have by the period at the time of end of nth period னு கேக்குறாங்க. அப்ப 4p 4 இயர்ஸ்ல இயர் ஆன் இயர் நீங்க p அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா nth பீரியட்ல எவ்வளவு இருக்கும்? 4000ம் இருக்கும் பிளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்டும் சேர்ந்து இருக்கும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்றோம்னு பாருங்க. s is equal to, for example கணக்குல 3 வருஷம் வச்சுக்கலாம். 0, 1, 2, 3 இங்க ஒரு 1000 ரூபாய் போட்டோம்னா இந்த நம்பர் இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க 2 வருஷம் தானே. it will include only 2 years. ஏன்னா 0th பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணல, 1 இயர் முடிஞ்ச பிறகு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. யூசுவலாவே ரெக்கரிங் டெபாசிட் சொன்னால் ஒவ்வொரு மாசம் எண்ட்ல ஒவ்வொரு வருஷம் எண்ட்ல தான் இருக்கும். அப்படிதான் லாஜிக் இருக்கும் டிஃபால்ட். ஏன் சார் வருஷம் பிகினிங்ல இருக்காதா, மாசம் பிகினிங்ல இருக்காதா அப்படின்னு சொன்னாக்கா அது அட்வான்ஸ் மாடல், மீன்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிற மாடல். அட்வான்ஸ்னா அட்வான்ஸ்டு கிடையாது, பேமெண்ட் இஸ் இன் அட்வான்ஸ் அந்த மாடல். ரியல் லைஃப்ல லேட்டா தான் இருக்கும். ஏன் லேட்டா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நீங்க வேலைக்கு போறீங்க, உங்க வாழ்க்கையில சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சேர்த்து வைக்கும் போது வேலைக்கு போறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, சம்பளத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க. 5ஆம் தேதி 6ஆம் தேதி சம்பளம் வருது, இன்வெஸ்ட் பண்றது ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா 15ஆம் தேதி 20ஆம் தேதி தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அப்ப பேங்க் என்ன பண்றாரு, பார்ட் ஆஃப் த மந்த் இதை விட்டுருங்க, அடுத்த மாசம் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றேன் பாருங்க. ஸோ ஜனவரி மாசம் வேலைக்கு செஞ்சு சம்பாதிச்சதை நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி fetching the interest only in February month, not in that. இதுதான் டிஃபால்ட்டா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ் இருந்தா ஒரு வருஷம் சம்பாதிச்சதுக்கு டாக்ஸ் போக இயர் எண்ட்ல என்ன பணம் இருக்கோ அதுதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் a logic. ஒரு வருஷம் கட் பண்றோம் யூசுவலாவே. அப்ப this p will become how much? 1 plus I to the power n ஆக மாறிடும். n minus 1 ஒரு வருஷம் ஷார்ட்டா இருக்கும். 3 வருஷம்னா 2 வருஷம், 2 வருஷம் வந்தால் ஒரு வருஷமா மாறிடும். n minus 2. That's how it will go on. லாஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க 1000 ரூபாய், அது எவ்வளவு சார் இருக்கும்? அதே 1000 ரூபாய் அப்படியே இருக்கும் without any change. So it will be only p. This is 1. Equation number 1. To simplify this equation, I am going to multiply 1 plus I with the equation number 1. So you know that 2 to the power 3 into 2 to the power 2 இருந்தா இதை நீங்க இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். 2 to the power பவர் மட்டும் ஆட் பண்ணி 5 னு போடலாம். ஓகே, so if you are adding two items having the power na power la pay add ஆயிடும். அப்ப 2 to the power 3 na 8, 2 to the power 2 na 4, ultimate value being 32. am I right? அதுக்கு பதிலா இது மாதிரி போட்டீங்கன்னா 2 into 2 into 2 into 2 into 2 எவ்வளவு வருது? 4, 8, 36, 32. அப்பயும் அதே நம்பர் தான் வருது. Similarly, if I multiply 1 plus I in both the side, s ஓட 1 plus I சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? s into 1 plus I ஆக மாறிடும். p 1 plus I to the power n minus 1 into 1 plus I அப்படின்னு சொன்னா p into 1 plus I to the power n minus 1 plus 1 into na minus 1 plus 1 cancel ஆயிடுச்சு, நமக்கு என்ன இருக்கும்? You get only n. So p into 1 plus n to the power n. அடுத்தது இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 1 எக்ஸ்ட்ரா சேரும், அதனால n minus 2 க்கு பதிலா n minus 1 இருக்கும். That goes on. Finally what we will have? p into 1 plus I will be there. That's the logic. Now I am going to simplify this one. I am going to simplify this. I am subtracting the equation number 2 from 1. I am going to subtract the equation number 2 from 1. அப்ப 2 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 ஓட ஈக்குவேஷனை நான் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? s into 1 plus I மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா s, if I multiply inside s plus si minus s is equal to, இதுல ஃபர்ஸ்ட் டேர்மும் இதுல செகண்ட் டேர்மும் சேமா இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு. மொத்தம் 3னா 3 தானே இருக்கும். முதலும் அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்டும் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ரெண்டாவதா இருக்கிறது இங்க மூணாவதா இருக்கும், அங்க மூணாவதா இருந்தா இங்க நாலாவதா இருக்கும். அப்படியே கேன்சல் ஆயிட்டே வரும். அப்படின்னா லாஸ்ட் பட் 1னா இதோட லாஸ்ட் கேன்சல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல
லாஸ்ட் ஃபேக்டரும் லாஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் மட்டும் ரிமைன்ஸ் அன்டச்ட். ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்து எழுதணும்னா p into 1 plus n to the power n minus p will be the final answer. Now I'm going to simplify. Left hand side la s plus la irukku, s minus la irukku, appo si will be there. So I want to calculate s here. So s is equal to இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்லயுமே என்ன காமனா இருக்குன்னா p காமனா இருக்கு. I can take that p away. இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா அப்போ எப்படி வரும்? p into 1 plus n 1 plus i sorry 1 plus i மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே. So 1 plus i here. So 1 plus i to the power n இந்த மைனஸ் p p ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? 1 மாறிடுது. அண்ட் பிராக்கெட்டுக்கு ஈக்குவலுக்கு இந்த சைடுல i இருக்கு, அதை நீங்க கொண்டு வரும்போது டினாமினேட்டர்ல i வந்துடும். அப்ப இந்த ஃபேக்டர் மட்டும் இதை மட்டும் என்னன்னு சொல்றோம்னா ரெக்கரிங் டெபாசிட் ஃபேக்டர்னு சொல்றோம். எந்த ஒரு அமௌண்ட்டா இருந்தாலும் சரி அந்த பீரியடிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்ந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபார்முலாவை நீங்க ஈஸியா டிபெண்ட் பண்ணலாம். யூ கேன் கெட் த ஆன்சர்ஸ் வித்வுட் எனி ப்ராப்ளம். ஈஸியா நீங்க அரைவ் பண்ணிக்கலாம். கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட்.